கொளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு தடவை அதான் நடக்கும். கொளத்தூர்ல தோக்குறான், சேப்பாக்கத்துல தோக்குறான், அப்புறம் எங்கேயா பருகூர்ல ஜெயிப்பீங்க. பருகூர்ல நினைச்சே பார்க்க கூடாது. பருகூர் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம் மீண்டும் வெற்றி வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக நடைபெறுகிற காலம் வருகிறது. அம்மா தாய்மார்களுக்கு நான் கடைசியா சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். நிறைய திட்டங்கள் கொடுத்தாச்சுங்கம்மா. அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டாரு. அம்மா சொன்னது, அம்மா சொன்னா அது நடக்கும் இல்லைங்களா? அந்த இவனை மாதிரி ஏமாத்திட்டு போக மாட்டோம். எல்லா பஸ்ல இலவசமா எல்லா பஸ்லயும் போலான்ட்டு அப்புறம் பஸ்ஸுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் சுட்டாம பாருங்க. அந்த வேலையில நாம பண்ண மாட்டோம். என்ன, அனைத்து நகர்ப்புற பேருந்துகளும் இலவசம், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இலவசம் அறிவிப்பு கொடுத்தாச்சு எடப்பாடியார். அதனால நடக்கும். எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், இவன் கடைசி நேரத்தில் திமுக கார ஏதோன்னு சொல்லி ஏமாத்து வருவான். திமுக கார வந்தா கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப ஈஸி. சாதாரணமா கேளுங்க. எதுக்காக கரண்ட் பில் ஏத்தினேன், எதுக்காக வீட்டு வரி ஏத்தினேன், எதுக்காக குப்பைக்கு வரி போட்டேன், எதுக்காக அரிசி பருப்பு பாமாயில் பால் சகல வரையும் ஏற்றி வச்சிருக்கிறீங்க, ஏன் கஞ்சா பழக்கத்தை தடுக்கல, ஏன் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கல, இந்த கேள்விகளை முன்வைங்க.